Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாக்கியங்கள் ஒரு 50 சென்டென்சஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய வாக்கியங்கள், கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த மாதிரி சில வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 50 சென்டென்சஸ் தான் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? அவன் எப்படி இருக்கான்? அவன் எப்படி இருக்கான்? ஹவ் இஸ் ஹீ? ஹவ் இஸ் ஹீ? அவ எப்படி இருக்கா? அவ எப்படி இருக்கா? How is she? How is she? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? How are they? How are they? உன் லைஃப் எப்படி இருக்கு? உன் லைஃப் எப்படி இருக்கு? How is your life? How is your life? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? How do you know? How do you know? அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? How does he know? How does he know? அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எப்படி தெரியும்? How does she know? How does she know? உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? How is your mother? How is your mother? நான் தயாராக இருக்கேன். நான் தயாராக இருக்கேன். I am ready. I am ready. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. I am not interested. I am not interested. எது சரி? சில சமயங்களில் நம்ம கேட்போம்ல, எது சரி அப்படின்னு கேட்போம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? விச் இஸ் கரெக்ட்? விச் இஸ் கரெக்ட்? எது தவறு? எது தவறு? விச் இஸ் ராங்? விச் இஸ் ராங்? எந்த பஸ்ஸில் வந்த? நம்ம சில சமயங்களில் கேட்போம்ல, எந்த பஸ்ஸில் வந்த அப்படின்னு கேட்போம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? விச் பஸ் யூ கேம் பை? விச் பஸ் யூ கேம் பை? நெக்ஸ்ட் ஒன், எந்த டீம் வெற்றி அடைந்தார்கள்? எந்த டீம் வெற்றி அடைந்தார்கள்? நம்ம மேட்ச் ஏதாவது பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கேட்போம்ல, எந்த டீம் ஜெயித்தாங்க, எந்த டீம் வெற்றி பெற்றார்கள், அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? விச் டீம் ஹேவ் ஓன்? விச் டீம் have won. Next one, இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். இந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக எப்போதுமே கேட்டிருப்போம், அதிகமாகவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். Have a nice day. Have a nice day. உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும். யாராவது வெளியில் எங்கேயாவது டூர் போகிறாங்க, லாங்காக எங்கேயாவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். உங்களோட பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும். இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. நெக்ஸ்ட் ஒன், என்ஜாய் பண்ணிட்டு வா. டூரெல்லாம் போனாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷில் ஹாவ் ஃபன். ஹாவ் ஃபன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, உனக்கு புரியுதா? உனக்கு புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ வருகிறாயா? நம்ம கேட்போம்ல, நாங்கள் போகிறோம், நீ வர்றியா அப்படின்னு கேட்போம்ல, இதை இங்கிலீஷில் டு யூ கம்? டு யூ கம் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, அதை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குதுன்னு வச்சுக்கவேன்,
வீட்டில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தியா, அதை பற்றி ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, பிஸ்னஸ் பண்ண போறியா, ஜாபுக்கு போக போறியா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறியா, ஏதாவது ஐடியா இருக்கா அதை பற்றி அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதே எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Do you have any idea about it? Do you have any idea about it? அப்படின்னு கேட்கணும். அடுத்த வார்த்தை, இதை பண்ணு, இதை பண்ணு, do it, do it. இதை பற்றி உனக்கு தெரியுமா? நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருந்ததுன்னா நம்ம கேட்போம்ல, இந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Do you know about this? Do you know about this? Next one, பொய் சொல்லாத. Don't say lies. Don't say lies. உண்மையாகவா? Are you sure? Are you sure? நீ என் கூட வர்றியா இல்லையா? நம்ம சில சமயங்களில் கேட்போம்ல, இப்போ நீ என் கூட வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்போம்ல. இதே எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Are you coming with me or not? Are you coming with me or not? அப்படின்னா நீ என் கூட வர்றியா இல்லையா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, உன் பேர் என்ன? நம்ம கேட்போம்ல, உன்னோட பேர் என்ன அப்படின்னு. இந்த வார்த்தை எப்படி கேட்கலாம்? What is your name? What is your name? நெக்ஸ்ட் ஒன், இப்போ டைம் என்ன? இப்போ டைம் என்ன? இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். இப்போ டைம் என்ன, யாரையாவது பார்த்து கேட்போம்ல, நம்ம கையில் வாட்ச் இல்லைன்னா இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்போம்ல. வாட் இஸ் த டைம் நவ்? வாட் இஸ் த டைம் நவ்? என்ன பிரச்சனை? அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்போம்ல நம்ம சில சமயங்களில். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம்ல. வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? அடுத்த வாக்கியம், நீ என்ன நினைக்கிற? நம்ம சில சமயங்களில் கேட்போம்ல, இந்த விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? இதை நான் செய்யட்டுமா வேண்டாமா? உன்னோட ஐடியா என்ன? நீ என்ன நினைக்கிறத பற்றி? அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல. வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க? நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? வாட் இஸ் கோயிங் ஆன்? வாட் இஸ் கோயிங் ஆன்? நீ என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிற? வாட் டு யூ சே? வாட் டு யூ சே? அடுத்தது, நீ என்ன சொன்ன? முதல்ல நம்ம கேட்டது நீ என்ன சொல்கிற, இப்போ நம்ம கேட்குறது நீ என்ன சொன்ன. இந்த வார்த்தை இங்கிலீஷில் வாட் யூ சே, வாட் டிட் யூ சே அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொன்னான்? வாட் டிட் ஹீ சே? வாட் டிட் ஹீ சே? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட்? நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு என்ன பிளான்? வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் டுமாரோ? வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் டுமாரோ? நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? நீ எங்கே போய்கிட்டு இருக்க? நீ எங்கே போய்கிட்டு இருக்க? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? அவன் எங்கே இருக்கான்? அவன் எங்கே இருக்கான்? வேர் இஸ் ஹீ? வேர் இஸ் ஹீ? அவ எங்கே இருக்கா? அவ எங்கே இருக்கா? வேர் இஸ் ஷீ? வேர் இஸ் ஷீ? என் புக் எங்கே? என்னோட புக் எங்கே? வேர் இஸ் மை புக்? வேர் இஸ் மை புக்? நீ ஏன் லேட்டு?
நம்ம கேட்போம்ல நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ ஏன்டா லேட்டாக வந்த, நீ ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்போம்ல. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் லேட்டாக போனால் மேம் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதே இங்கிலீஷில் ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்கணும். நீ ஏன் அப்படி நினைக்கிற? நம்ம சில சமயங்களில் வந்து சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம சொல்லுவோம், நீ ஏன் அப்படி நினச்சிட்ருக்க, அவங்க வேறு மாதிரி கூட சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அங்கே வேறு மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் ஒய் டு யூ திங்க் ஸோ, ஒய் டு யூ திங்க் ஸோ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் இது இப்படி இருக்குது. ஒய் இஸ் இட் லைக் தட், why is it like that. உன்னால் ஏன் அதை செய்ய முடியாது, உன்னால் ஏன் அதை செய்ய முடியாது. why can't you do that, why can't you do that. நீ எப்போ வர்ற, நீ எப்போ வர்ற. when do you come, when do you come. நீ எப்போ போக விரும்புகிற. நம்ம சில சமயங்கள் கேட்போம்ல, நீ எப்போ போக விரும்புகிற அப்படின்னு கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், when do you want to go, when do you want to go. உன்னோட எக்ஸாம் எப்போ முடியுது, உன்னோட எக்ஸாம் எப்போ முடியுது. when is your exam getting over, when is your exam getting over அப்படின்னா உன்னோட எக்ஸாம் எப்போ முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்கள், ரெகுலராக பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். அதிகமாக இந்த வாக்கியங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கிலீஷில் பேசி பழகி பாருங்கள். இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். தமிழில் நான் சில சென்டென்சஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். அதை அப்படியே இங்கிலீஷில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நான் வேலையாக இருக்கேன். செகண்ட் ஒன், நான் சந்தோஷமாக இருக்கேன். தேர்ட் ஒன், அவன் என் நண்பன். ஃபோர்த் ஒன், அவள் என் நண்பி. ஃபிஃப்த் ஒன், அவர்கள் என்னுடைய நண்பர்கள்.